கண்ணை கட்டிக்கிட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இத மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் அங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு நேற்று மதுரையில் நடந்தது. எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் அதை பத்தி கண்டென்ட் போடுங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன கண்டென்ட் இருக்கு அதை பேசுறது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாநாட்டுல ஒரு கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்னு பேசுற மாதிரி இப்போ ஒரு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. நீங்களே நிறைய இஷ்யூஸ் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த ரசிகர்கள் நடந்துட்ட விதம், அந்த மாநாட்டுல அவங்க பண்ண அந்த இதெல்லாம் பாக்குறப்போ என்னடா அது என்ன அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்பாங்கல்ல, அவங்க மைண்ட் செட் அப்படிங்கிறது இருக்கும்ல. அது விஜய்க்குன்னு மட்டும் கிடையாது. அஜித்துக்கா இருந்தாலும் சரி, சூர்யாவுக்கா இருந்தாலும் சரி, விக்ரமுக்கா இருந்தாலும் சரி, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடிய அந்த ரசிகர்களுடைய மனப்பான்மை அப்படிங்கிறது எனக்கு பார்த்தா அப்ப இருந்தே பிடிக்காது. இவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸா இருக்காங்களே, இவங்க கையிலலாம் இந்த அடுத்த இந்த சமூகம் கிடைச்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அப்படி ஒட்டு மொத்தமா எங்கெங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கக்கூடிய அந்த யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்களோ எல்லாருமே அந்த விஜயை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நேற்று மாநாட்டுல அங்க இது பண்ணது, அழும்பு பண்ணது, இந்த எலக்ட்ரிக் கம்பம் இருக்கும்ல, பல்புலாம் வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏறி உட்காந்துட்டு விஜயை பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த மாநாடை பார்த்தது அப்படிங்கிறத அந்த இஷ்யூலாம் பார்த்துருப்பீங்க. எனக்கு செம்ம வெறுப்பா இருந்துச்சு. எத்தனையோ ஊர்ல நம்ம பாக்குறோம்ல, தேர் இழுக்கிறப்போ தேர் லைட்டா மின் கம்பத்துல உரசி, அந்த மின் லைன்ல உரசி இறந்து போறது 10 பேர் 15 பேர்னு தமிழ்நாட்டுல எத்தனை பேர் பாக்குறோம். அந்த பல்பு போடக்கூடிய அந்த எலக்ட்ரிக் கம்பத்துல ஏறி உட்காந்துட்டு அவங்க அந்த மாநாட்டை பாக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன ஸ்பார்க் பட்டு அந்த கரண்ட் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அங்க இருக்கக்கூடியவங்களோட நிலைமை என்ன ஆகும்? அதெல்லாம் ஒரு அறிவும் கிடையாது, ஒரு புத்தியும் கிடையாது. அவங்களை கண்டிக்கக்கூடிய அந்த தைரியமும் விஜய்க்கு கிடையாது. ஏன் அப்படின்னா கண்டிச்சா அடுத்த டைம் மாநாட்டுக்கு வர மாட்டாங்க, அடுத்த டைம் மாநாட்டுல கூட்டம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் இருக்காரு. அதாவது ஏதாவது சொன்னா கோச்சிப்பாங்களோ அப்படிங்கிற இடத்த தான் அவர் இருக்காரு. ஒரு தலைவர் நம்ம சொல்லி இப்படிதான் வழி நடத்தணும் அப்படிங்கிற இடத்துக்கு இன்னும் விஜய் வரல. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு மாநாட்டை விஜய் நடத்துறாரு, அது பாதுகாப்பா நடக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கீழே இருக்கக்கூடிய அந்த ரசிகர் கூட்டத்துக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். இது ஒரு இஷ்யூ தான் அப்படின்னா கிடையாது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கு. பட் அவங்கள குறை சொல்றதே நம்ம வேலை கிடையாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம். மரத்துல ஏறி குதிக்கிறதும், ரேம்ப் வாக் நடந்து வந்தாருன்னா துண்டை தூக்கி போடுறதுலாம் அதெல்லாம் என்ன ஒரு கல்ச்சரு, என்ன ஒரு கலாச்சாரமே தெரியல. நம்ம அதை பத்தி விட்டுருவோம். பட் இதுல கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னியப்பா, என்னப்பா பேச போறோம் அப்படின்னா ஒரு விஷயத்த இதுல நான் அட்ரஸ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் பேசுனதுல எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லதான். வழக்கமா பேசிட்டு எல்லாம் என்ன அது சொல்றாங்க இது சொல்றாங்க, அதெல்லாம் தாண்டி நான் நிப்பம் பாரு அப்படிங்கிற மாதிரி பஞ்ச் ஸ்டைல் அக்கா பேசினாரு. பட் இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாடு முதல் மாநாட்டுல சொன்னார்ல, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொன்னார்ல, அதே விஷயத்த நேற்று சொல்லிட்டாரு. அதுல புதுசா ஒன்னும் சொல்ல, நாங்க என்ன பண்ண போறோம், பாஜகவை ஏன் எதிர்க்கிறோம், திமுகவை ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்னு எதையுமே டீட்டெயில்டா அவர் சொல்லவே கிடையாது. மேலோட்டமா பூசி மொழுகினாரு. பட் அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுக மீதான அந்த விமர்சனம் அப்படிங்கிறத விஜய் வச்சதை நீங்க பார்த்திருக்கலாம். அந்த விஷயத்த இங்க அட்ரஸ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு கட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஆண்ட கட்சி, ஆனா அந்த கட்சி அவருடைய மாஸ்டர் என்ன, அவருடைய பவர் என்ன, ஆனா அந்த கட்சி இப்ப யாரு கையிலலாம் சிக்கி இருக்கு பாத்தீங்களா? சோ நாம அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி விஜயோட அந்த பேச்சு அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இப்போ எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறாரு, ஆனா நேரா விமர்சிக்கல. எல்லாருக்கும் ஒரு கேள்வி, எனக்குமே நான் என்ன நம்பிட்டு இருக்கேன், இன்னுமே நம்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, விஜய் கடைசி கட்டத்துல அதிமுக காலில் தான் போய் விழுவாரு. வேற வழியே கிடையாது. 234 கேண்டிடேட் விஜயால நிறுத்த முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி நிறுத்தினாலும் இந்த 2026 தேர்தலுக்கு அப்புறம் விஜயோட தலையெழுத்து அப்படிங்கிறது திரும்ப சினிமாவில் போய் விழுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட முழு நம்பிக்கை. அப்படி இருக்கப்போ இவர் எப்படி அதிமுகவை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. பட் ஆனாலுமே விமர்சிக்கிறார். அதிமுக எடப்பாடி பழனிசாமி
விமர்சிச்சு பேசுறாரு. அத நேரடியா பேசலாம்ல. ஏன்னா இப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி தொடங்கி வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஒருத்தவங்க லீடரா இருக்காங்க அப்படின்னா அந்த லீடரை டைரக்டா எதிர்க்கணும், பேரை சொல்லி அடிக்கணும். இவங்க இந்த கட்சி இப்படி பண்ணுது, இந்த தலைவர் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சா மட்டும்தான் எதிர்க்கக்கூடிய வளரணும்னு நினைக்கக்கூடிய தலைவருக்கு வந்து அது வந்து ஒரு மாஸ் கிரியேட் ஆகும். ஆனா அதை விட்டுட்டு அவர் இப்படி பண்றார், இவர் இப்படி பண்றார், இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாலின் நரேந்திர மோடின்னு பேரு சொல்லாம இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொன்னப்போ அதுவே ஒரு விமர்சனமா மாறிச்சு விஜய்க்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பேசிக்கிட்டு தேத்திக்கிட்டு ஸ்டாலின் நரேந்திர மோடி அப்படின்னு பேரை சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படிங்கிறப்போ இங்க அதிமுகவை நேரா பேரை சொல்லி பேசல, ஆனா அதிமுகவை விமர்சிக்கிறார். அப்படிங்கிறப்போ என்னத்துக்கு ஒன்னே விமர்சிக்காம போயிருக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து எப்படி வேணாலும் அரசியல் மாறலாம், அதிமுக கூட கைகோத்து விஜய் பயணிக்க வேண்டிய சூழல் வரும், அப்படி வரலாம். சோ அதுக்காக விஜய் வந்து விமர்சிக்காம போயிருக்கலாம். ஆனா அதையும் செய்யல, ஆனா விமர்சிக்கிறார், அதை நேரடியாகவும் செய்யல. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒண்ணே நீங்க ஸ்ட்ராங்கா எதிர்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஓட்டுகளும் உங்களுக்கு வரும். இல்ல நீங்க சாஃப்டா போறீங்க அப்படின்னா, அவங்க கூட கைகோத்து போறீங்க அப்படின்னா, நாளைக்கு அலைன்ஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படிங்கிறப்போ ரெண்டுத்தையும் முழுசா செய்யாம, என்ன பண்றோம் அப்படின்னு செய்யாம தெரியாம எம்ஜிஆருடைய போட்டோவை மட்டும் அங்க கொண்டாந்து பேனரா வச்சுக்கிட்டு, அண்ணாவுடைய போட்டோவை மட்டும் அங்க கொண்டாந்து பேனரா வச்சுக்கிட்டு, எம்ஜிஆர் அவர்களை தூக்கி பிடிச்சி பேசிட்டு அதிமுகவை இறக்கி பேசுறது, எடப்பாடி பழனிசாமியை இறக்கி பேசுறது அப்படிங்கிறது விஜய் இங்க என்ன அரசியல் பண்றாரு அப்படிங்கிற தெளிவு அவருக்கு இல்லவே இல்லை. இங்க யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறோம், நம்ம எந்த இடத்த நின்னா திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா எந்த இடத்த நின்னா எதிர்க்க முடியும், பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்னா எந்த இடத்த நின்னா எதிர்க்க முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலுமே இல்லாம கட்சி தொடங்கினதுல இருந்து ஒட்டுமொத்த குழப்பத்தையும் நேத்தி வந்து விஜயோட மாநாட்டுல பார்த்தேன். இதை தாண்டி இதுல கண்டென்ட்டா பேசுறதுக்கு நிஜமா ஒண்ணுமே கிடையாது. எனக்கு என்ன விஜய் ஹேட்டரானா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. ஒரு தெளிவான அரசியல், இதுதான் எங்க பாதை. அது வந்து ஏத்துக்க முடியாத பாதையா கூட இருக்கலாம். ஆனா நீங்க உறுதியா எடுத்து வச்சீங்க அப்படின்னா இந்த பாதையில இவங்க உறுதியா இருக்காங்க, அந்த பாதையில எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். ஆனா நீங்க ஒண்ணுமே தெளிவா எடுத்து வைக்காதப்போ இங்க எல்லாரையுமே குழப்புற மாதிரி இருக்கு. இந்த மாநாட்டை பாக்குறப்போ நிஜமா என் மனசுக்குள்ள தோணுன விஷயம், 100% தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க கையில எல்லாம் நாடு கிடைச்சது அப்படின்னா திமுக பண்றதை விட மோசமா இந்த தாவேகா பண்ணும், அந்த தொண்டர்கள் பண்ணுவாங்க. நான் அதனால விஜய் கெட்டவர் அப்படின்னு சொல்ல வரல. ஆனா இத மாதிரி இந்த ரசிகர் கூட்டம், அந்த மனப்பான்மை கையில ஒரு அரசாங்கம் கிடைச்சது அப்படின்னா அது எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா தான் நேத்தி நான் இந்த மாநாட்டை பாக்குறேன். சோ இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் சரி எடப்பாடி பழனிசாமி மைண்ட்ல வந்து விஜய் வந்து நம்ம கூட அலைன்ஸ் வர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு எண்ணம் இருக்குமா என்ன அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்துட்டு இருக்குல்ல. அதுவும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி வந்து அவங்களுடைய எழுச்சி பயணத்துல பேசுறப்போ அப்பப்ப சொல்றாங்க, நம்ம கூட்டணியில வந்து இன்னும் முக்கியமான கட்சிகள்லாம் வந்து சேர போகுது அப்படின்னு சொன்னதுனால அது வந்து தாவேக்காவா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்தது. பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே தாவேக்காவை, அதாவது விஜயை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி நேரா பேரை சொல்லி அட்டாக் பண்ணல, அதை பண்ண மாட்டாங்க. ஒரு தலைவர் உயர்ந்து நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வளர்ந்து வர ஒருத்தவங்க வந்து நேரா அட்ரஸ் பண்ணி இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா விஜய் சொல்லணும், அவரு சொல்லல. பட் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் ஒரு எம்எல்ஏ ஒரு எலெக்ஷன் கூட பார்க்காத கட்சிலாம் நம்ம கட்சியை பேசுது, நம்ம கட்சியை தொடங்கின நம்மளுடைய தலைவர் எம்ஜிஆர் இல்லாம இங்க யாருமே கட்சி தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவருடைய மாநாட்டுல எம்ஜிஆர் படம் வச்சிருந்தாரு, அண்ணா படம் வச்சிருந்தாரு இல்லையா. சோ அதை காமிச்சு அதை எக்ஸாம்பிளா வச்சு நம்மளுடைய தலைவர்கள் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல யாருமே கட்சி தொடங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயவும் அங்கங்க விமர்சனம் அப்படிங்கிறத வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இந்த விமர்சனம் விஜய்க்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஏன்னா விஜய் கடைசி அந்த பிப்ரவரி மாசம், ஜனவரி மாசம், இல்ல மார்ச் மாசம் வரைக்கும் கூட அந்த அலைன்ஸ் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது போகும். சோ அதுக்குள்ள யார் பேச்சவோ கேட்டுக்கிட்டு விஜய் வந்து அதிமுக கூட உரசலை ஏற்படுத்திக்கிறது, குறிப்பா எடப்பாடி பழனிசாமி கூட உரசலை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நான் வந்து இது நான் அதிமுக கிடையாது, இல்ல நான் தாவேகா கிடையாது. பட் இருக்கக்கூடிய எண்ணங்கள், பரவலா இருக்கக்கூடிய எண்ணங்கள், இதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி நமக்கு என்ன பாடங்களை கத்து கொடுத்துருக்கோ அதை வச்சுதான் சொல்றேன். விஜய் அதிமுக கூட இந்த உரசலை ஏற்படுத்துறது, எடப்பாடி பழனிசாமியை வந்து இன்னும் கோவப்படுத்துறது, அவங்களே வந்து அவங்களுடைய எழுச்சி பயணத்துல தாவேகாவை விமர்சிக்கிறது எல்லாமே வந்து விஜய்க்கு, விஜயோட அரசியல் வாழ்க்கைக்கு கண்டிப்பா நல்லதா இருக்காது. குட்டையை குழப்பி மீன் பிடிக்கிறது ஒரு ரகம். நிறைய பேர் வந்து குட்டையை குழப்பி விட்டு மீன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் குழப்பி விட்டதுனால, குட்டையை குழப்புனதுனால வெறுங்கையோட போகக்கூடியவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிதான் இப்ப விஜய் வந்து இந்த குட்டையை குழப்பிட்டு இருக்காருல, சம்பந்தமே இல்லாம. எனக்கு அப்படிதான் தோணுது, இவர் குட்டையை குழப்பி விட்டுட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போறார் 2026 தேர்தலில் அப்படின்னு தான் தோணுது. கண்ணை கட்டிக்கிட்டு இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய் போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இது எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியல.
பொறுத்து தான் பார்க்கணும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் அங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றி.